7 வசனங்களை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படி என் வாயிலே தந்த வார்த்தையை உங்கள் சிந்தையிலே நான் போட ஆண்டவர் கிருபை தருவாராக. Acts chapter 16 verse 6 and 7 6-7 வசனங்களில் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16 வசனம் 6-7 வார்த்தைகள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அவசியமான தடைகளும் ஆசீர்வாதமான தாமதங்களும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுகிறேன், அவசியமான தடைகளும் ஆசீர்வாதமான தாமதங்களும். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2:13 நமக்கு தெரிந்த வார்த்தை இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய ஆண்டவர் தேவையான நேரங்களில் தடைகளை உண்டாக்குகிறவரும் கூட. ஆமென் அல்லேலூயா. தேவன் தடைகளை நீக்குகிறவர் மாத்திரமல்ல, அவசியம் என்றால் தடுக்கிறவரும் கூட. என்னோடு இணைந்து இந்த வசனத்தில் பிரயாணிக்க உங்களை அழைக்கிறேன். மீண்டும் அந்த வார்த்தை இப்படி சொல்லுது. 6-7 நம்ம கவனிப்போமா? 6வது வசனத்தை பாருங்க. அவர்கள் ஊழியம் செய்வதற்கு பவுலும் அவனுடைய குழுவும் ஊழியத்திற்காக தேசம் விட்டு தேசம், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம், எல்லை விட்டு எல்லை போயிட்டே இருக்காங்க. ஆனா அங்க எழுதி இருக்கிறது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளிலே சுவிசேஷம் அறிவித்து சபைகளை நாட்டி முடித்து அதை கடந்து ஆசியாவிற்குள் நுழைய பார்க்கிறார்கள். அங்க எழுதி இருக்கு பாருங்க. ஆசியாவிலே நுழைய பார்க்கிற போது அங்கே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? தடை பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை இப்படி இருக்கு பாருங்க 8ஆம் வசனத்துல. சரி, இங்கதான் தடை பண்றாருன்னு திசையை மாற்றி அவர்கள் மீசியா தேசத்திற்கு வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இந்த நாடுலாம் எங்க இருக்குன்றீங்களா? உங்க பைபிள்ல கடைசியில 3 பக்கம் மேப் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த நாடுகள் எல்லாம் எங்க இருக்குன்னு மேப்ல சொல்லி இருப்பாங்க. பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியானவரோ அவர்களை, இன்னொரு தடவை வாசிங்க, ஆவியானவரோ. பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, ஆவியானவர் தடைகளை உடைக்கிறவர் மட்டுமல்ல, தடைகளை உண்டாக்குகிறவரும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நாம் விரும்புவதில்லை. நம்முடைய மனம் ஏற்காவிட்டாலும் சகோதரா, நம்முடைய மனம் அதை விரும்பாவிட்டாலும் சகோதரி, தேவன் தடைகளை உண்டு பண்ணுகிறவர் அவசியமான இடங்களில். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வசனத்தை சொல்ல தடை பண்ணினார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊழியத்திற்கு போக ஒட்டாதிருந்தார். என்னை கவனியுங்கள், ஏன் அதை செய்தார் தெரியுமா? அடுத்த வார்த்தை 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவர் செய்வது எல்லாம் ஒரு நன்மைக்காக இருக்கும். அல்லேலூயா சொல்லிருங்க. ஒரு காரியத்தை அவர் தடை பண்ணுவார்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை அவர் வச்சிருப்பார். அவருடைய திட்டம் ஒன்று இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நன்மைகளை கூட அவர் தடுப்பார் பிரதர். சில நன்மைகளை கூட அவர் தடுப்பார். நல்ல வழிதானே பாஸ்டர், நல்ல படிப்பு தானே, நல்ல தொழில் தானே, நல்ல முயற்சி தானே, நல்ல முடிவு தானே, ஏன் இதுல கூட தடை வருதுன்னா கர்த்தர் சொல்றாரு, நல்லவைகளை அல்ல இதனிலும் சிறந்தவைகளை நான் உனக்கு தருவதற்கு சித்தமாயிருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய பார்வைக்கு நன்மையா இருக்கிற ஒன்றை அவர் தடுப்பார் என்றால் அவர் பார்வைக்கு சிறந்ததா இருக்கிற ஒன்றை செய்ய போகிறார் என்று அர்த்தம். சத்தமா ஆமென் சொன்னீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆசியாவுக்கு போக வேண்டாம்ட்டாரு. ஆமென். அவர்கள் மீசியா தேசத்திற்கு வந்து பித்தினியாக்கு போகணும்ன்றாங்க. போக விடாதிருந்தார். அதான் அர்த்தம். போக விடவில்லை. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இங்க போக வேண்டாம், அங்க சொல்ல வேண்டாம், இங்க நிறுத்துங்க. தடை பண்ணிட்டே இருக்கிறார். என்னன்னு புரியல பவுலுக்கு. என்னை கவனியுங்கள். ஆனா பவுல் காத்திருக்கிறவன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், தேவன் ஏதோ ஒன்றை எனக்கு சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற சிலருக்கு சொல்லுவேன், போன வாரம் முழுவதும் எத்தனையோ பிரயாசம், அத்தனை பிரயாசமும் தடை. நன்மைன்னு தான் நினைச்சோம், ஆனாலும் தடை. ஜெபம் பண்ணிட்டு தான் எடுத்தோம், ஆனாலும் தடை. ஆனா ஏன் தடை அப்படின்றீங்களா? கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் காத்துருங்க. கர்த்தர் ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புகிறார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புகிறார் சகோதரா. ஆமென். தேவன் பவுலுக்கு ஒன்ன சொல்ல விரும்பினார். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. மக்கதோனியாவில இருந்து ஒருத்தன் அந்த கனவுல வந்து சொல்றான், ஐயா எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. என்னை கவனிக்க வேண்டும். இவன் போக விரும்பியது ஆசியா. ஆசியாக்கு போக கூடாது. அப்ப மறுநாள் பித்தினியாக்கும் போக கூடாது. என்னதான் சொல்ல விரும்புகிறார்? காத்திருக்கிறான். அவன் அப்படியே தனித்திருக்கிறான். தேவனே நீர் ஏதோ சொல்ல விரும்புகிறீர். திடீர்னு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அங்க மக்கதோனியா, ஐயோ நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல, மக்கதோனியாக்கு போகணும் நான் எதிர்பார்த்ததில்லை. அங்க நிறைய எதிர்ப்பு உண்டு, அங்க நிறைய தடை உண்டு, அங்க எனக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனா அந்த தேசத்தான் சொப்பனத்துல வந்து சொல்றான், எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். காலையில எழும்பின உடனே பவுலுக்கு தெரிஞ்சிட்டு, ஆண்டவர் தடை செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை ஆண்டவர் பிலிப்பிக்கு அழைக்கிறார். இது ஒரு பெரிய கதை, நான் சொல்ல விரும்பவில்லை. நான் சத்தியத்திற்கு வரட்டும். பிலிப்பிக்கு போனா அங்கேதான் நிறைய 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 அற்புதங்கள் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். அங்கே கர்த்தர் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை துரத்தினார். அதன் நிமித்தம் ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். கர்த்தர் சிறைச்சாலையின் கதவுகளை அசைத்தார். ஜெயிலருடைய குடும்பத்தை ரட்சித்தார். பிலிப்பியிலே அற்புதமான ஒரு சபையை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மாபெரும் அறுவடை உண்டாயிற்று. பிலிப்பியர்ங்கிற நிருபம் எழுதப்பட காரணம் பிலிப்பியில் நடந்த பவுலின் ஊழியம். பக்கத்துல உங்க கையை பிடிச்ச உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் தடை செய்வார்னா அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். அவர் தடுக்கிறவரும் கூட. இப்ப நான் சொன்னது எதுக்கு தெரியுமா? தேவன் தடுக்கிறவரும் கூட. நீங்கள் நினைத்திருப்பதை விட பெரிதான ஒன்றை உங்களுக்கு செய்யவே கர்த்தர் இவைகளை தடுக்கிறார். நீங்கள் நினைத்திருப்பதை விட நன்மையான ஒன்றை செய்யவே கர்த்தர் சில தடைகளை உண்டாக்குகிறார். நம்முடைய தேவன் தடைகளை உண்டாக்குகிறவர். அதனாலதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அவசியமான தடைகள். மனம் விரும்பாது பிரதர். தடைகள் வரும்போது மனம் சோர்ந்து போகிறது. தடைகள் வருகிற போது மனம் நொந்து போகிறது. மனம் உளைச்சல் அடைகிறது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் மனதிற்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக நான் உன்னை ஓட அனுமதிக்க முடியாது. உன் மனதிற்கு பிரியம் என்பதற்காக உன் இஷ்டத்திற்கு நான் அனுமதிக்க முடியாது. காரணம், உன் மகிழ்ச்சியை விட உன் பாதுகாப்பிலே எனக்கு மிகப்பெரிய அக்கறை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை ஓட விட்டா நீ சந்தோஷமா இருப்ப, ஆனா நீ பாதுகாப்பா இருக்க மாட்ட. அதனால நான் உன்னை தடுப்பேன் என்றார். அவசியமான தடைகள். அவசியமான தடைகள். நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் தடைகளை உண்டாக்குகிறார்? 3 காரியங்களை சொல்லி எப்படியெல்லாம் தடைகளை உண்டாக்குகிறார் புரிந்து கொள்ள வேண்டும் சபை என்பதற்காக 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, தடைகளை அவர் உண்டாக்கும் முதல் காரியம் என்ன? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். பலமுறை நாம் வாசித்திருக்கிற வேத பகுதி, நாம் மீண்டும் வாசிக்கலாம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். உன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு நான் உன் பாதையிலே மதிலை எழுப்புவேன். நம்பர் 1, 3 என்ற வார்த்தையில் வேகமாய் சொல்ல போகிறேன் உங்கள் ஞாபகத்திற்காக. அழிவுக்கு தப்பும்படி தடைகளை உண்டாக்குகிறவர். அருமையானவைகள் கிடைக்கும்படி தடைகளை உண்டாக்குகிறவர். நீ அலைந்து திரியாதிருக்கும்படி தடைகளை உண்டாக்குகிறவர். முதல் குறிப்புக்கான வசனம் தான் நாம வாசிச்சோம். பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் என்னோட இணைஞ்சு வாரீங்களா? ரைட், வாசிங்க பார்க்கலாம். முதல் வாரிய மட்டும் வாசிங்க. ஆகையால் இதோ நான் உன் வழியை எதை வச்சு அடைப்பாரா? நம்ம ஆண்டவர் வழிகளை திறப்பார் அப்படின்னு நம்ம பாடி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம், ஆராதிச்சிருக்கிறோம். அமாதான மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், இல்ல உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? ஆனா இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் படிங்க. மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு தடவை படிங்க. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், உன் பாதையெல்லாம். எத்தனை மூஞ்சில சிரிப்பு தெரியுமா? இங்க இருந்து பார்த்தா சில பல்லு மட்டும் தெரியும். என்ன அழகான பாட்டு. உன் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா.
கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம். அந்நிய பாஷை இத படிக்கும் போது மனசு எப்படி இருக்கும் பாப்போம். மூஞ்சில சிரிப்பு இருக்கான்னு பாப்போம். படிக்க பாருங்க. ஆகையால் நல்லா இல்ல பாஸ்டர், அது என்ன முள்ளு வச்சு அடைக்கிற? திறப்பேன்னா நல்லா இருக்கு, அடைப்பேன்னா கொஞ்சம் மனசு. நீங்க உண்மையை சொல்லுங்க, வாசிக்கும் போது எப்படி இருக்கு? மனசு ஏக்குதா? மனசு ஏக்க மாட்டேன். இதை விட இன்னும் மோசம். அடுத்த வார்த்தை பாருங்க. அவள் தன் பாதைகளை ஏற்கனவே கண்டுபிடிக்க முடியாம தடுமாடிட்டு இருக்கணும். இவர் சொல்றாரு, இன்னும் நான் மதுல வச்சு அடைத்தேன். மதுல்னா புரியுதா? காம்பவுண்ட் கட்ட போறேங்க, சுத்திலும் காம்பவுண்ட் சோறு. ஏன் தெரியுமா? நீ போகிற ஓட்டம், நீ நடக்கிற பாதை, நீ ஓடுகிற அந்த சாலை அழிவுக்கு நேராய் இருப்பதால் உன்னை அழிவுக்கு தப்புவிக்கும்படி நான் சில தடைகளை உண்டாக்குகிறேன். யாருக்கான தீர்க்க தரிசன வசனம் என்று இது தெரியவில்லை. தேவன் சில இடங்களில் உங்களை நுழைய விடாமல் தடுக்கிறார். சில காரியங்களில் நீங்கள் கை வைக்க விடாமல் தடுக்கிறார். சில காரியங்களுக்குள்ளே நீங்கள் முயற்சி செய்வதை அவர் தடுக்கிறார். தடுப்பதற்கு முதல் காரணம், நீ அழிவுக்கு தப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நல்ல டிரைவர்களா இருக்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் ஸ்பீடு பிரேக்கர் இல்லையா? ஆமா, இங்க இருந்து கோயில்பட்டி போகணும்னா, மதுரைக்கு போகணும்னா ஷார்ட்கட் எல்லாம் இருக்குது. கவனிங்களேன், ராஜபாளையம் வழியா போகலாம், சங்கரங்கோயில், கழுகுமலை, கோயில்பட்டிக்கு போகலாம். 3வது பாதை திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில இருந்து போகலாம். சுத்து எது அப்படின்னா திருநெல்வேலி போய் போறது. அதிக செலவு எது, டோல்கேட் அதிகம் எதுனா திருநெல்வேலி போய் போறது. ஆனா நான் காரைக்குடிக்கு வடக்கு மாநில மாவட்டங்களுக்கு ஊழியம் போகணும்னா திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில இருந்து தான் மதுரைக்கு போறது. ஏன் தெரியுமா? சுத்துறது தான், பெட்ரோல் செலவு தான், டோல்கேட் அதிகம் தான், ஆனா ஸ்பீடு பிரேக்கரே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நீங்க இந்த ரூட்ல இப்படி சங்கரங்கோயில் வழியா போனீங்கன்னா ஒரு 150 ஸ்பீடு பிரேக்கர்ல பிரேக் அடிச்சு ஊருக்கு 4, தெருவுக்கு 2 போட்டு வச்சிருப்பாங்க. மனசு ஏக்காது இல்லையா? இப்படி இந்த ராஜபாளையம் வழியா போனா அங்கு ஏகப்பட்ட திருப்பங்கள், ஏகப்பட்ட கிராமங்கள், நீ கண்டிப்பா பிரேக் அடிக்கணும். ஆனா நீங்க திருநெல்வேலியில இருந்து பைபாஸ்ல ஏறி ஆக்சிலேட்டர் அமுக்குனீங்கன்னா திருமங்கலம் வரைக்கும் திரும்பாம போலாம். ஒரு ஸ்பீடு பிரேக் கூட. அதுதான் மனசுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஸ்மூத் டிரைவிங். ஆனா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, ஸ்பீடு பிரேக்கர் உன் பாதுகாப்புக்கானது. ஆண்டவர் நிறைய வாழ்க்கையில ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 6 மாதத்துக்குள்ள 72 ஸ்பீடு பிரேக்கர். ஆண்டவரே ஏன் பான்னா, நீ ரொம்ப ஸ்பீடா போனன்னா அது உனக்கு அழிவை கொண்டு வரலாம், சில சேதங்களை உண்டாக்கலாம் என்பதற்காக தேவன் சில தடைகளை உண்டாக்குகிறவர். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டு கண்ட்ரோல் யுவர் ஜர்னி, உன்னுடைய பிரயாணத்தை கட்டுப்படுத்தும்படி நான் சில தடைகளை உண்டாக்குகிறேன். தடைகளை உண்டாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நீங்க ஜெபத்தை முடிக்கும் போது அப்படி சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பிரசங்கம் கேட்கும் போது ஒருவேளை கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மையை சொல்றேன், தடைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். பிரதர், இன்னைக்கு நீங்க தடைகளை சந்திப்பதனால ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு மன உளைச்சல் உண்டாகிறது, வாழ்க்கை குறித்தே கசப்பு உண்டாகிறது நீங்க நினைப்பீங்க. கொஞ்ச காலம் கழித்து திரும்பி பார்க்கிற போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நன்றி ஆண்டவரே, அந்த தடை வரலன்னா இன்றைக்கு நான் இந்த மேன்மைக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த தடை வரலன்னா நான் இன்னைக்கு பாதுகாப்பா இருந்திருக்க மாட்டேன். தடைகளை தந்து என்னை காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். தடைகளை உண்டாக்கும் முதல் அவசியம், நீ அழிவுக்கு தப்ப வேண்டும். நான் இப்படி சொல்லட்டும், தேவன் முள் வைத்து அடைத்திருக்க வாலிப தங்கச்சி, ஆமென், தேவன் மதில் கட்டி சில வழிகளை உனக்கு விரோதமாய் அடைக்கிறார். உனக்கு அதை குறித்த உணர்வு உண்டாகட்டும். இது தேவன் அனுமதிக்கவில்லை என்று நீ புரியாமல் முள்வேலியை உடைக்க பார்த்தால், மதிலை தாண்ட பார்த்தால் அழிவுக்கு தப்ப முடியாது. என் ஆண்டவர் எதை தடுத்தாலும், இந்த உறவு வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், இந்த பிரயாணம் வேண்டாம், இங்கே நீ போக வேண்டாம், இவர்களோடு பழக வேண்டாம், இங்கே நீ குடியிருக்க வேண்டாம், இந்த காரியத்தில் தலையிட வேண்டாம், இவர்களோடு உனக்கு உடன்படிக்க வேண்டாம், இந்த நிலம் நீ வாங்க வேண்டாம், இங்கே இது வேண்டாம் என்று ஆண்டவர் வேண்டாம் 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 என்று சொல்லுவதெல்லாம் உன் மீது இருக்கிற அக்கறை நிமித்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்வதை கொண்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் வரப்போவதில்லை. அவர் தடுப்பார் என்றால் அது எனக்கு அவசியம் இல்லை என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனக்கு பிரயோஜனப்படும் என்றால், எனக்கு பாதுகாப்பானது என்றால், என் எதிர்காலத்திற்கு நல்லது என்றால், கர்த்தர் எனக்கு எதையும் தடுக்கிறவர் அல்ல. அவர் தடுப்பார் என்றால் அங்கே அழிவொன்று இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அடுத்து வரப்போகிற குழிகளை உங்கள் கண்கள் பார்க்கவில்லை சகோதரி, கர்த்தருடைய கண்கள் பார்த்ததுனால இங்கேயே முள்வை தடைக்கிறார். ஆண்டவருக்கு நிறைய பேருக்கு சொல்றார், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ஆமென், ஆமென், ஆமென். வழி மாற்றி போங்கள். அல்லேலூயா. மாற்று பாதையில் செல்லவோ. இன்னைக்கு காலையில சிலருக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறார், பாதையை மாற்று, பாதையை மாற்று. இங்கே சில வேலைகள் நடக்கிறது, இங்கே சில அபாய குழிகள் உண்டு, இங்கே சில ஆபத்தான திருப்பங்கள் உண்டு, காட்டு மிருகங்கள் உண்டு, இங்கே சில திருடர்களும் வழிப்பறியர்களும் உண்டு, உன் வாழ்க்கையை அழிப்பதற்கான ஆயுதங்கள் உண்டு. கர்த்தருக்கு சிலருக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கிறார், டேக் டைவர்ஷன். இந்த தடையிலிருந்து வழி மாறிக்கொள். ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாற்று பாதையில் செல் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. உன் பாதை மாறட்டும். அல்லேலூயா. இந்த பாதையில் தொடர முயற்சிக்காதே. உன்னை அழிவுக்கு தப்புவிக்க நான் தடைகளை உண்டாக்குகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. என் மேல அக்கறை உள்ள ஆண்டவர். கை வைத்து சொல்லுங்க, என்னை விட என் மீது அக்கறை உள்ள ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? என்னை பத்தி எனக்கு இருக்கிற அக்கறையை விட என்னை பற்றி என்ன உண்டாக்குன என் தகப்பனுக்கு அக்கறை அதிகம். அதனால என்ன டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிலர் வாழ்க்கையில ஒரு டைவர்ஷன் இல்ல, நிறைய மாற்றுப்பாதை கொடுக்கிறார். வேண்டாம், இங்க ரைட் லெப்ட், ரைட் லெப்ட், அப்படியே திருப்புறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை கொண்டு போய் உன் லக்கிலே நிறுத்துவது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கால்பந்து விளையாட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு பந்துக்காக 22 பேர் விளையாடுவார்கள். ஒரு பந்துக்காக ஒவ்வொரு டீம்ல 11+11, 22 பேரும் அதை உதைக்கிற போதெல்லாம், அதை கிக் பண்ற போதெல்லாம் கவனிங்க, பந்து திடீர்னு இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும். ஒரே ஒரு நோக்கம் தான் 22 பேருக்கும், எப்படி ஆகிலும் அதை லக்கிலே செலுத்த வேண்டும். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை டேக் டைவர்ஷன், வடக்குல இருந்து தெற்க, தெற்குல இருந்து மேற்க திசை திருப்பிட்டே இருக்கிறார். என்னன்னே புரியல பாஸ்டர். 7வது மாதம் 14ஆம் தேதி ஆயாச்சு, ஏன் இன்னும் நான் ஓட முடியல? எதுக்கு இத்தனை தடன்றீங்களா? தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அழிவுக்கு தப்பி உன்னை உன் லக்கிலே கொண்டு சேர்ப்பதற்காக சில தடைகளை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு வழக்கமான பாஷை உண்டு, தடை அத ஓட இல்லையா? ஜல்லிக்கட்டு போட்டியில வந்த வார்த்தை தடை, அத உண்மை. அது வேற பிரதர். அது பிசாசு வைக்கிற தடனா நான் உடைப்பேன். நானும் தேவனும் ஓட முடியாம மனுஷன் வைக்கிற தடனா அதை உட. ஆனா அப்பாவே தடுப்பார்னா அது உடைக்க வேண்டிய தடை அல்ல, மாற்று பாதையில் செல்லவும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நம்பர் 2, தடைகளுக்கான 2வது அவசியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஏன் தடுக்கிறார், ஏன் தடுக்கிறார்? நாம் அதிகமாய் வாசித்த வேத பகுதி தான். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா 55 8, 9 வேத பகுதி வாசிங்க பார்க்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து படிச்சிருவோமா? வாசிங்க பார்க்கலாம். 1 2 3 4 and go. என் நினைவுகள், ஓகே, உங்கள் வழிகள். நான் ஏன் தடுக்கிறேன் தெரியுமா? இது ஓம் பாதை, ஓம் வழி, நீ ஓடுகிற ஓட்டம். ஆனா இது ஏன் வழி அல்ல. அடுத்த வார்த்தையும் படிச்சிருவோமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். நம்பர் 2, தடைகளின் 2ஆம் அவசியம். முதல் அவசியம் அழிவுக்கு காப்பாற்றுவது. 2ஆம் அவசியம் அருமையானதை தருவது. எல்லாம் சொல்லுங்க, எதை தருவது? The best one. அருமையானதை
உனக்கு கொடுக்கும்படி. அந்த வார்த்தையை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய வழி என் வழி அல்ல. உனக்கு நலமாய் ஒரு வழி தெரிகிறது மகனே, உனக்கு அழகாய் ஒரு வழி தெரிகிறது, உனக்கு பிரியமாய் இப்படி போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லார். எஸ், தட்ஸ் குட், அது நல்ல வழிதான். ஆனால் நான் உனக்கு அதை விட உயர்ந்த ஒரு வழியை வைத்திருக்கிறேன். 8ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. 9ஆம் வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருப்பது போல உன் வழியை விட உனக்காக நான் வைத்திருக்கும் வழிகள் உயரமாயிருப்பதால் நான் தடைகளை வைக்கிறேன். தடைகளின் 2வது அவசியம் என்ன தெரியுமா? நல்லதை அல்ல, சிறந்ததை கொடுப்பது. எல்லாம் சொல்லுங்க, நல்லதை அல்ல, இப்படி சொல்லுவோமா? சாதாரணமானதை அல்ல, அசாதாரணமானதை தருவது. நாட் an ordinary but extraordinary. தேவன் மிக மிக உயர்ந்த ஒன்றை உங்களுக்கு தருவதற்காக சாதாரண வழிகளை அடைக்கிறார். சாதாரண வழிகளை அடைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கொஞ்சம் கவனிங்களேன். தேவன் அடைப்பது உங்க பார்வைக்கும் உலகத்தின் பார்வைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எவ்வளவு நல்ல வழி தெரியுமா? எவ்வளவு நல்ல படிப்பு தெரியுமா? எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா? எவ்வளவு நல்ல காரியம் தெரியுமா? அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் பக்கத்துல ஒரு ரூட் போட்டு சொல்லுவாரு, அந்த ரூட் தான் உயர்ந்தது, அதுல நட. ஐயோ, அது ரொம்ப சீப்பா இருக்கு, அது ஒன்னும் வித்தியாசமா இல்ல, அது சிறந்தது மாதிரி இல்ல. பிரதர், தொடக்கத்துல உங்க வழி சிறப்பானதாகவும் தேவன் காட்டுற வழி சாதாரணமாகவும் தெரியும். ஆனா முடிவிலே தான் கர்த்தர் காண்பிக்கிற வழி உயர்ந்தது என்பது விளங்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசல் இடுக்கமா இருக்கலாம், ஆமென். வாசல் சாதாரணமா இருக்கலாம். நீங்கள் நுழைவதற்கான வாசல் ஆர்டினரியா, யாருமே சீண்டாத, யாரும் விரும்பாத, மனம் ஏற்காத, பக்கத்து வீட்டுக்காரன் ஆச்சரியப்படாத, குடும்பத்தான் கைத்தட்டாத ஒரு பாதையா இருக்கலாம். என்னை கவனியுங்கள். நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள் உலகத்தால் அற்பமா எண்ணப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. சில நேரத்தில் நீங்கள் எடுக்கிற திருமண காரியங்களை பற்றி அக்கம் பக்கத்தினர், இதுவா, இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையா, இதெல்லாம் ஒரு பொண்ணா, இது ஒரு குடும்ப வாழ்க்கையா, இப்படியா அப்படின்னு பேசலாம். என்னை கவனியுங்கள். நீங்கள் படிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை உங்களோடு படித்தவர்கள் அற்பமா நினைக்கலாம். இது ஒரு படிப்பு, நான் இதை போய் படிச்சிட்டு இருக்கிறேன், இதை படிச்சா என்ன கிடைக்கும்? என்னை கவனியுங்கள். தொடக்கத்தை பார்த்து முடிவு செய்யாதிருங்கள். கர்த்தர் காட்டுவது இப்போது சாதாரணமா இருக்கலாம், ஆனால் அது முடியும் போது உங்களை உங்கள் லக்கில் கொண்டு நிறுத்தும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க. சில நேரத்துல உலகம் நமக்கு பிரம்மாண்டத்தை காண்பிக்குது சகோதரி, பிரம்மாண்டத்தை காண்பிக்குது. தொடக்கத்துல ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிக்குது, தொடக்கத்துல ஒரு ஆச்சரியத்தை காண்பிக்குது, தொடக்கத்துல அப்படியே ஒரு பெருமையானதை காண்பிக்குது, அநேகர் பாராட்டுற மாதிரி ஒரு வாசலை உனக்கு காண்பிக்குது. உடனே நினைக்கிற கர்த்தர் காண்பிக்கிறது இதுதான். இல்லை, இல்லை. என் பார்வைக்கு சரியான வழியெல்லாம் நல்ல வழி அல்ல. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, ஓ நினைவு வேற, ஏன் நினைவு வேற, ஓ வழி வேற, ஏன் வழி வேற. நான் உனக்கு சில தடைகளை போடுவது அருமையானதில் உன்னை கொண்டு போக. ஆமீன். சத்தமா சொல்லிருங்களேன். அந்த தடையை கவனிச்சு விலகி போறவங்க ஆமீன் சிறந்ததை அடைந்திருக்கிறார்கள். அது இப்போ விளங்காது, முடிவில் அது விளங்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அற்பமா ஆரம்பிக்கும், ஆனா சம்பூர்ணமா முடியும். சம்பூர்ணமா ஆரம்பிக்கும், சிலது எங்க முடியுதுனே தெரியாம முடிஞ்சிடும். விளங்கணுங்கிறாமே. தேவன் எல்லாவற்றையும் ஒன்றில் ஆரம்பிக்கிறார், அற்பத்தில் ஆரம்பிக்கிறார், தனிமையில் ஆரம்பிக்கிறார், வெறுமையில் ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்க பிரியமில்லாத ஒன்றில் ஆரம்பிக்கிறார், மனம் ஏற்காத ஒன்றில் தான் அவர் ஒன்றை தொடங்குகிறார். இன்னைக்கு அதை புரிஞ்சு கொள்ளணும், இந்த சத்தியத்தை. இதுதான் காட்ஸ் மெத்தட். தேவனுடைய வழி அருமையானது. அவர் சொல்றாரு, நான் உன்னை நல்லதில் அல்ல சிறந்ததை உனக்கு தரும்படி தடைகளை வைக்கிறேன். 3வது தேவன் தடைகளை வைப்பது எதற்கு? உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், டியூட்ரானமி chapter 2 verse 3 வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் தடைகளை உண்டாக்குவது எதற்காக என்று எழுதியிருக்கும். உபாகமம் 2:3 நானே வாசிக்கவா? நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். போதும் சிஸ்டர். அல்லேலூயா. நம்பர் 3, அலைந்து திரியாமல் இருக்க
தேவன் தடைகளை உண்டாக்குகிறார். அலைந்து திரியாமல் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போவதற்கு 7 நாள் பிரயாணம் தான். நல்ல கவனிங்க, மேப் எடுத்து பாருங்க. மத்திய தரைக்கடல் வழியாய் நடந்து போனால் 7 நாளில், எவ்வளவு மெல்ல போனாலும் 7 நாளில் போய்விட முடியும். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலின் தலைநகரம், இப்போ இருக்கிற தலைநகரம் டெல் அவீவ். டெல் அவீவ்னு சொல்லுவோம். அங்கேதான் பிளைட் உண்டு. டெல் அவீவிலிருந்து எகிப்தில் இருக்கிற கெய்ரோ, எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் தான். பிளைட்ல வந்தா எவ்வளவு நிமிஷம் தான்? 20 மினிட்ஸ் டிராவல். பிளைட் ஏறின மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டீ அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள கெய்ரோ வந்துடும், எகிப்து வந்துடும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு பிளைட்ல 20 நிமிஷம் தான். பஸ்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா ஆம்னி பஸ்ல 4 மணி நேரத்துல போயிட முடியும். நடந்தே போறேன், ஆடு மாடு குழந்தை குட்டியோட பெட்டி சட்டியை கட்டிட்டுனா 7 நாள்ல போயிடலாம். ஆனா எத்தனை வருஷம் நடந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. 40 வருடங்கள். கவனிங்க, எதுக்கு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, நீங்க வேகமா போய் அதை தடுக்கிறதுக்கு இப்போ பிசாசு அல்லது சத்துருக்கள் வந்தா நீங்க மனமடிவாயிருவீங்க. அதனால நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அப்படி அனுமதிக்க மாட்டேன். உங்களை 40 ஆண்டு சுற்றி வர வைத்து உங்களை நான் உருவாக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு கட்டளைகளை கொடுக்க வேண்டியிருக்கு, உங்க குணத்தை நான் சோதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆண்டவர் நடத்தினார். இப்ப கவனிங்க, நடத்திட்டே வந்து எல்லைக்கு வருகிற போது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நான் 3வது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அலைந்து திரியாமல் இருக்கும்படிக்கு தேவன் தடைகளை உண்டாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். To direct you to the right path, உன்னை சரியான வழிக்கு திருப்பும்படி. கவனிங்க, சுத்திட்டே இருக்க கூடாது, அல்லது ஆங்காங்கே போய் முட்டி நீ திரும்ப கூடாது. உன்னுடைய நேரம், உன்னுடைய வயது, உன்னுடைய பணம், உன்னுடைய பலம், இது எல்லாம் வீணாய் போகாமல் சரியான ட்ராக்ல உன்னை நிறுத்துறதுக்காக தேவன் தடைகளை உண்டாக்குகிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். தேவன் தடுப்பதெல்லாம் நன்மைக்கு. இல்லன்னா நம்ம அலைஞ்சு திரிவோம். ஒரு 5 வருஷம் ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு படிப்பை படிப்போம், ஒரு தொழிலை செய்வோம், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யோசிப்போம். கவனிச்சுட்டே இருங்களேன். ஆமா, 5 வருஷமா முயற்சித்த பிறகுதான் தெரியும், ஐயோ இது நல்ல வழி இல்ல, இது ஏன் வழியும் இல்ல. திரும்பி வர்றதுக்குள்ள 5 வருஷம் வேஸ்ட், செலவழித்த பணம் வேஸ்ட், ஆமீன், செலவழித்த பலம் வேஸ்ட், வாழ்க்கையில 5 வருஷம் வேஸ்ட். திரும்ப வந்து இன்னொரு வழியில இன்னும் 1 வருடம் முயற்சி, அடுத்த வழியில 2 வருடம் முயற்சி, இன்னொரு வழியில 8 வருடம் முயற்சி, வயசு ரிட்டையர்ட் ஆகி 62 ஆயிரும். கரெக்டான வழியை கண்டுபிடிக்கும் போது வண்டி ஓடாது. ஆமே, வாலிப தம்பி தங்கச்சிகளும் இளம் ஆண்கள் பெண்களும் என்னை கவனியுங்கள். ஆனா ஆண்டவர் எதுக்காக தடைகளை உண்டாக்குறார் தெரியுமா? டு டைரக்ட் யூ டு தி ரைட் பாத். உனக்காகவே நான் வைத்திருக்கும் ஓட்டத்திற்கு நீ வரும்படி நான் தடைகளை உண்டாக்குறேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை கவனியுங்கள். உங்களுக்கு முன்பு தடைகளை வைப்பது உங்களை நிறுத்தி வைக்க அல்ல, உங்களை சரியான திசைக்கு திருப்ப. மீண்டும் ஒரு தடவை சொல்ல போகிறேன். உங்களை தடை செய்வது நிறுத்துவதற்கு அல்ல, திருப்புவதற்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தடை உங்க ஓட்டத்தை நிறுத்தல, உங்க ஓட்டத்தை திருத்த. நிறுத்தவா திருத்தவா? திருத்த. ஆமென் சொல்லுங்களேன். சரியான திசைக்கு திருப்பவே தேவன் தடைகளை வைக்கிறார். அலைந்து திரியக்கூடாது, நேரத்தை நீ வீணாக்கி விடக்கூடாது, உன் வயதை நீ செலவழித்து விடக்கூடாது, வீணான இடத்தில் உன் பணங்களை நீ போட்டு விடக்கூடாது, வீணான ஒரு படிப்பில் நீ விழுந்து விடக்கூடாது, வீணான ஒரு காரியத்திலே உன்னுடைய வாழ்க்கை நீ செலவழிக்க கூடாது. இந்த இளம் வயதில், இந்த சின்ன வயதில், அல்லது இந்த வாலிப வயதில், அல்லது இந்த 40 வயதில், இந்த 50 வயதில் ஆகிலும் சரியான பாதையில் நீ ஓட வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அங்காங்க ஒரு பேரிகார்டு வச்சு தடுக்கிற மாதிரி தடை 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 என்று சொல்லுகிறார். இந்த தடைகளுக்கு நடுவே உங்க கண்கள் திறக்கட்டும். இவ்வளவு தடைகளும் ஒரு வழியை நோக்கி உங்களை திருப்புகிறது. சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன்.
இது தடையா இருக்கு, அது தடையா இருக்குன்னா உன்னை யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒண்ணு திறந்தே இருக்கும். அது உங்களுக்கான நல்ல பாதையா இருக்கக்கூடும். கர்த்தர் எப்படியெல்லாம் தடுக்கிறார் சொல்லிவிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தேவன் 3 காரியங்கள் மூலம் நம்மை தடை செய்கிறார். அது நமக்கு புரியணும். இது புரிகிற போதுதான் இது தேவன் உண்டாக்குற தடை என்பது நமக்கு விளங்கும். நான் இன்றைக்கு மீண்டும் செய்தியின் தலைப்பை சொல்லிட்டு எப்படியெல்லாம் தடுக்கிறார் சொல்றேன். அவசியமான தடைகளும் ஆசீர்வாதமான தாமதங்களும். 2வது பகுதியை பேச நேரம் இருக்காது, அடுத்த வாரம் வாருங்கள். ஆசீர்வாதமான தாமதமா அப்படி ஒண்ணு உண்டானா உண்டு, பேசுவோம். அதை கர்த்தர் நம்மோடு பேசட்டும். எப்படியெல்லாம் தேவன் தடுக்கிறார். நம்பர் 1, என்னாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 22வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை எடுத்துக்கொள்வோமானால், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசட்டும். என்னாகமம் 22, நம்பர்ஸ் சாப்டர் 22 verses 9 to 12. அங்க பாத்தீங்கன்னா வாசிப்போமா என் கூட சேர்ந்து. தேவன் பிலேயாமிடத்திலே வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். சரி, இந்த கதையின் பின்னணியை நான் சொல்லட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணப்படுகிறார்கள். வருகிற வழியெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். வருகிற வழியெல்லாம் அவர்களை தடுப்பதற்கு ராஜாக்களே இல்லை. தேவன் ஜெயத்தின் மேல் ஜெயம் தருகிறார். ஆனால் இதை கேள்விப்பட்ட போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக் ஒரு முடிவெடுக்கிறான். இவங்களை எதிர்த்து நிற்க முடியாது, இவங்களை வேற வழியில மடக்கலான்னு சொல்லி பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியிடத்திலே பணம் கொடுத்து ஆள் அனுப்பி, எனக்காக இஸ்ரவேலரை நீ சபிக்க வேண்டும், நீ சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் எனக்கு தெரியும். கர்த்தர் அப்படி ஒரு அதிகாரத்தை பிலேயாமுக்கு தந்திருந்தார். ஆனால் பிலேயாம பாருங்க, பண ஆசையோடு அவங்கள நைட்ல தங்க வச்சுட்டு அவன் சொல்றான், நான் ஜோம் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், நைட்ல தங்கிருங்கன்னு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கிறான். ஆண்டவர் நைட்ல வந்து சொல்றார் பாருங்க, தேவன் பிலேயாமிடத்தில் வந்து என்ன கேட்டாரு, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர், அவருக்கு தெரியாதா என்ன, ஆனா இவன்கிட்ட கேட்கிறார், எதுக்கு வந்திருக்காங்க. நீங்க கவனிங்க, சில நேரத்தில் நம்ம வீட்டுல வர்றது யாரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றது யாரு, நம்ம வீட்டுல வந்து தங்குறது யாரு, நம்மோட நிறைய நேரம் செலவழிக்கிறது யாரு, கர்த்தர் அதுல கவனமா இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லிருங்க. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கண்ணு திறக்கணும். 9 to 12 கர்த்தர் கண் திறந்து இருப்பார். 12 மணிக்கு கதவு போட்டோடனே கண்ணை மூடிடுவான்னு நினைச்சீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்றார். நீ யார் வீட்டுக்கு போகிறாய், யார் உன் வீட்டுக்கு வருகிறார்கள், அவர்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள், அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள், அவர்கள் உன்னை இடர பண்ணுகிறார்களா? ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, போட்டு தள்ளிட போறாரு. பாவம் உங்களால அந்த ஆத்மா அடி வாங்கிறாம, அதனால குறைச்சிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்க, பிலேயாமிட்ட வந்து கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? உடனே இவர் சொல்றாரு, ஆண்டவரே பாலாக்கு அனுப்பி வச்சிருக்கிறான், நாம் போகலாமா சபிக்கலாமா? கர்த்தர் சொன்னார் 12ஆம் வசனம், அதை மட்டும் படிச்சிருவோம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரே வார்த்தை தான், நீ அவர்களோடு போக வேண்டாம். நம்பர் 1, தேவன் எப்படி தடுக்கிறார்? எச்சரிப்பினால் தடுக்கிறார். சொல்லுங்க, வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். இல்லை, நீ போக வேண்டாம். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளையை கவனிங்க, நீங்க விசாரிக்க மனம் இல்லாமல், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நேரம் இல்லாமல், காத்திருப்பதற்கு மனசில்லாமல் தாமாகவே முடிவெடுத்தாலும் அக்கறையுள்ள தேவன் எச்சரிக்க தவறுவது இல்லை. I want to repeat it again. நீங்கள் தேவனிடத்தில் போய் விசாரிக்க மனமில்லாமல் முடிவெடுத்தாலும், காத்திருப்பதற்கு சோம்பலாகி மனமற்று முடிவெடுத்தாலும், உங்க மேல அக்கறையுள்ள ஆண்டவர் எச்சரிக்க தவறுவதே இல்லை. நீங்க கேட்டா மட்டும் இல்ல, கேட்காம அவரே வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். பிலேயாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து நின்னாரு, நீ ஜெபத்தெல்லாம் பெற ஆரம்பி, ஆனா உன் ரூட் தப்பு, நான் எச்சரிக்கிறேன், போகாத. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சில நாட்களாய் உங்கள் ஆனந்த பாக்கியம் எங்கேங்கிற வார்த்தையை தியானிக்கிறேன். சீக்கிரத்தில் அது பிரசங்கமா உங்களுக்கு முன்னாடி வரும். ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படி நான் தியானிக்கிற போது ஆண்டவர் ஆவியானவர் என்னை உணர்த்தின காரியம், அநேகர் ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் இப்போ என்கிட்ட வந்து கேட்கிறதே இல்லை.
ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் எது எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் விசாரிச்சுக்கிறேன், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. அப்படி முடிவெடுத்தவங்க இன்னைக்கு துணிகரமா மாம்சத்திலையும் அறிவிலையும் மூளையிலேயும் அனுபவத்திலையும் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய வேதனை. அதனால நம்ம ஆனந்த பாக்கியத்தை இழந்திருக்கிறோம். கலாத்தியர்ல இருக்கு, அடுத்து 2 வாரங்கள் கழித்து நான் கொண்டு வருகிறேன். கவனிங்க, ஆனந்த பாக்கியத்தை இழந்ததற்கு காரணம் ஆவியானவற்றை உட்கார்ந்து கேட்டு முடிவெடுத்த ஆட்கள். ஆண்டவரே இந்த பிரயாணம் போகலாமா, ஆண்டவரே இந்த முடிவு எடுக்கலாமா, இந்த தொழில் செய்யலாமா, இந்த பணத்தை இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, கேள்வியே கிடையாது. இப்பெல்லாம் கேள்வியே கிடையாது. புத்தி என்ன சொல்லுதோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றானோ, அல்லது வீட்டுல படிச்சவங்க இருந்தா அவங்க என்ன சொல்றாங்களோ, அனுபவம் என்ன சொல்றதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அங்கதான் தேவனுடைய அன்பு இருக்கு. அப்படி முடிவெடுத்து ஓடினாலும் பிரதர், அக்கறையுள்ள ஆண்டவர் எச்சரிக்க தவறவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட கேட்டுட்டா செஞ்சான் அப்படின்னு அப்பா சொல்லுவார், என்கிட்ட கேட்டுட்டா செஞ்சீங்க அப்படின்னு மகன் சொல்லுவார். கவனிங்க, என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சொல்லி இருப்பேன். ஆனா இந்த தேவன் அப்படி அல்ல. நீ கேட்காமல் முடிவெடுத்தாலும் உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற அக்கறை, யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் he wants to warn. அவர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில சில நேரத்தில் கடினமான வார்த்தைகள் வருகிற போது, ஆராதிக்கிற போது சில கடினமான தரிசனங்கள் உண்டாகிற போது, உன்னோடு இருக்கிற முதிர்ந்த விசுவாசிகள் சில நேரத்தில் உன்னை கண்டிக்கிற போது வலிக்கும். நான் கேட்டனா இவங்க கிட்ட, நான் ஜெபிச்சனா இதுக்காக, நான் பாஸ்டர் இதை பத்தி பேசினா, இவர் எதுக்கு இதுல தலையிடுறார்? ஐயா, தலையிடுவது எங்கள் தலையல்ல, குறுக்கிடுவது தேவனுடைய கரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது இருக்கிற அக்கறை நிமித்தமே அவர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டும், எச்சரிப்பே இல்ல என் போக்குல விட்டுட்டாருன்னா நீங்க அபாயமான இடத்துல இருக்கீங்க. இட்ஸ் a danger zone. ஆனா என்ன எச்சரிக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் மீது அவர் கண்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்து போடா, மெல்ல நட. கவனிங்க, சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், இங்க ஒருத்தட்ட பேசிட்டே இருப்போம், ஆனா பிள்ளை மீதே கவனம் இருக்கும். பிள்ளை சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பான், அல்லது பிள்ளை ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா இங்க பேச்சா இருந்தாலும் கவனம் அவன் மேல இருக்கும். பார்த்து விழுந்துடாத, ஆனா இங்க பேசிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு என் பிள்ளை மேல இருக்கிற அக்கறை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தகப்பனுக்கு அப்படி ஒரு அக்கறை உண்டு. பூமிக்கே அவர் ராஜா என்றாலும், சர்வலோகத்தையும் ஆளுகிறவர் என்றாலும், உங்க மேல, உங்க சின்ன சின்ன முடிவுகள் மேல அப்பாவுக்கு அக்கறை இருக்கிறதுனால அப்பப்போ இப்படி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து எச்சரிக்கிறார், சொப்பனத்தில் எச்சரிக்கிறார், நீ பைபிளை திறக்கும் போது எச்சரிக்கிறார், கணவன் மூலம் எச்சரிக்கிறார், மனைவி மூலம் எச்சரிக்கிறார், வீட்டுக்கு வர்ற ஊழியன் மூலம் எச்சரிக்கிறார். அவர் எச்சரிப்பின் மூலம் உன்னை தடுக்க பார்க்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பிலேயாம் நின்னாரானா? இல்ல. நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். பிலேயாமுக்கு இப்போ அவன் முத நாள் சொல்லிட்டான், இல்ல கர்த்தர் என்ன தடுக்கிறார், நான் வரமாட்டேன், போயிட்டாங்க. ஆனா பாலாக்கு செஞ்சது என்ன தெரியுமா? அதிக பணம், அதிக பொருள், இன்னும் கணம் பெற்ற பெரிய மனிதர்கள் அனுப்பி கொடுக்கிறான். நீங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் சொன்னா கேட்க மாட்டான். கொஞ்சம் பணத்துக்கு அவன் அசைய மாட்டான். அதிக பணம், அதிக பொன், கனவான்களை அனுப்புகிறான். இதுதான் அவன் பண்ற ட்ராப் பிரதர், ட்ராப். என்ன கவனிச்சீங்களா? கவனிங்க. சின்னவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், பெரியவங்களை அனுப்ப பார்க்கிறான். சின்ன லாபத்தை காமிச்சா நம்ம கேட்க மாட்டோம், பெரியதை ஆஃபர் பண்றான். பாரு, பெருசா கிடைக்கும், வீடு நிறைய பொன் கிடைக்கும், என்ன செய்ய போற? ஆஃபர் பெருசா வருது. பிள்ளையா மயங்கிட்டாரு, பிள்ளையா மயங்கிட்டாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? அன்னைக்கு நைட்டும் தங்க வச்சுட்டு சொன்னா, இன்னைக்கும் போய் ஜெபிக்கிறேன். ஐயா, தேவன் ஒரு முறை வேண்டாம் என்று எச்சரிப்பது நித்தியத்திற்கும் வேண்டாம் என்றுதான் இருக்குமே தவிர அவர் ஒருபோதும் தன் வார்த்தையை மாற்றிக் கொள்ளுகிறவர். நான் திரும்பவும் சொல்றேன், 2024 ஜூலை 17 வேண்டான்னு சொன்னார்னா அது 2054 வேண்டான் தான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் காலங்கள் அவரை மாற்றிடும். காலங்கள் கர்த்தரை மாற்றுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளையாம் நினைக்கிறான், அது நேத்து ஜெபம், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா ஜெபிப்போம். ஆண்டவர் நேற்றைக்கு சொன்னார், அன்னைக்கு நான் உபவாசிக்காம போயிட்டேனே, இன்னைக்கு உபவாசிச்சுட்டு போறேன், கர்த்தர் மாறி இருப்பாரா? நீ உபவாசிட்டு தலைகீழாவே நடந்து வந்தா கூட கர்த்தருடைய எச்சரிப்பு எச்சரிப்பாகவே இருக்கும். நிறைய அந்நிய பாஷை பேசிட்டு, ஆண்டவரே இப்ப போலாமா? நீ அந்நிய பாஷையிலேயே குளிச்சாலும் முங்குனாலும் வேண்டாம் என்று எடுத்த முடிவு வேண்டாம்.
அப்படிலாம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இன்னைக்கு நான் கத்தரை கண்ணீரோட ஆராய்ச்சிருக்கேன், ஆராய்ச்சி முடிச்சிட்டு கத்தாவே அந்த முடிவை எடுக்கவா? மகனே, நீ கண்ணீரை நதியா விட்டாலும் என் முடிவுதான், அவர்களோடு நீ போக வேண்டாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சாத்தான் நிறைய ஆஃபர் கொடுத்தாலும், கணம் பெற்றவங்களே நேர்ல வந்தாலும் தடைய மீறாதீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, தேவன் தடுக்கிற இரண்டாவது விதம். முதல் தடை எச்சரிப்பு, இரண்டாவது ஏவுதலினால் தடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். திருப்புங்கள் வேகமா, அப்போஸ்தலர் 27. ஆமென். 9 முதல் 14 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1-2 வார்த்தைகள் மட்டும் வாசிப்போம், நேரம் போயிட்டே இருக்குது. Acts chapter 27 verse 9. 9 பாத்தீங்கன்னா, சரி, வெகு காலம் சென்று உபவாச நாளும் முடிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த ஓட்டத்தினால், இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை நம்பர் 2 ஏவுதலினால் தடுக்கிறார். எச்சரித்து தடுக்கிறார். நம்பர் 2 ஏவுதலினால் தடுக்கிறார். இப்ப பாருங்க, என்ன கவனிங்க பார்க்கலாம். பவுலினுடைய கடைசி பிரயாணம் ரோமாபுரியை நோக்கி. ரோமிலே நீரோ மன்னன் இருக்கிற போது நீரோ மன்னனுக்கு சுவிசேஷம் சொல்வது தேவ திட்டம். அதுக்காக இவன் கைதியா போறான். அவன் கூட 256 பேர் அந்த கப்பல்ல போறாங்க. கப்பலிலே மத்திய தரைக்கடலில் அவர்கள் போய் கொண்டிருக்கிற போது யூரோக்ளிதோன் காற்றுல சிக்கின கதை தான் இங்க இருக்கு. நல்ல கவனிங்க. இப்போ வந்திருக்கிற இடம், கப்பல் அங்கங்க துறைமுகத்துல நிறுத்தி உணவு ஏற்றி கொண்டு அப்படிதான் பிரயாணம் பண்ணுவாங்க. இப்போ நல்ல துறைமுகம், குட் ஹார்பர்ங்கிற இடம். பேரே என்ன துறைமுகம்? நல்ல துறைமுகம். இன்னொரு தடவை சொல்லுங்க, என்ன துறைமுகம்? நல்ல துறைமுகம். ஏன் தெரியுமா அந்த பேரு? நான் ஒரு முறை உங்களுக்கு பிக்சர் போட்டு காமிச்சேன். அந்த துறைமுகத்தை பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் மலைகள் இருக்கும். அதனால எளிதாய் காற்றோ புயலோ வராத ஒரு துறைமுகம். ஒரே ஒரு மைனஸ், வசதி குறைவானது. அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ், அங்க இருக்கிற தங்குகிற லாட்ஜ் எல்லாம் வசதி கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அதனால இவங்க தங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. போயிடலாமா, இங்க வசதியா இல்ல, கிடைக்கிற சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கேட்கிற சாப்பாடு கிடைக்கல, கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இல்ல, லக்ஸரியா இல்ல, அதனால நம்ம கிளம்புவோம். பவுல் சொல்றான், நீங்க இருக்கிறது நல்ல துறைமுகத்துல. அல்லேலூயா. நாம் இப்பொழுது பிரயாணம் பண்ண வேண்டாம். எப்படி சொல்ற? நீ என்ன படகோட்டியா? கிடையாது. நீ மாலுமியா? கிடையாது. நீ கப்பல்ல எத்தனை தடவை போயிருக்கிற? அப்படி எல்லாம் பழக்கம் இல்ல. நீ யாரு? பரிசேயன். நீ யாரு? பாஸ்டர். நீ யாரு? கடவுளுடைய ஊழியக்காரன். உனக்கு எப்படி கப்பலை பத்தி தெரியும்? அவன் சொல்றான், என் மனசுல தோணுது. சொல்லுங்க, என் உள்ளத்தில் ஏதோ ஒரு தடங்கள் வருவதை பார்க்கிறேன். ஏதோ ஒன்று உணர்வு என்னை வேண்டாம் என்று சொல்கிறது. அவன் சொல்றான் பாருங்க, நம்முடைய ஜீவனுக்கும் சேதம் வரலாம் என்று காண்கிறேன். வெளிப்பாடு வரல. கர்த்தர் வந்து பவுலே போகாதன்னு சொல்லல. தடைகள் வரல. தடை எப்படி வருது தெரியுமா? உள்ளத்துல ஒரு ஏவுதல் வருது. ஆமென் சொல்லுங்களேன். உள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி கொஞ்சம் அப்படி கலங்கி நிற்கிறார். உள்ளத்துல ஒரு அமைதி இல்ல. என்ன கவனிக்கணும், நல்ல ஆவிக்குரியவர்கள் இதை கவனித்து நடப்பது ஆசீர்வாதம். கர்த்தர் பேசுவாரான்னு புக்க திருப்ப கூடாது. ஷார்ட் புட் 1 2 3 அப்போஸ்தலர் 27 இப்படி வாசிச்சிட்டு திருப்ப கூடாது. ஆண்டவரே, காலையில நான் கேலண்டர்ல கை வைக்க போறேன், எந்த வசனத்துல கை வைப்பனோ அதுதான் நீங்க நடத்துறது. அப்படியே போய் ஏசுரத்தஞ்சு நீ போ, அப்படியா? இந்த கதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் குறுக்கு, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி பைபிளை திருப்பிட்டே இருக்கு. என்ன பிரதர் திருப்புறீங்க? இதை செய்வோமா வேண்டாமான்னு வசனம் பார்க்கிறேன். இப்படியா பாப்ப நீ? இது இல்ல. நம்பர் 2 முக்கியமானது, ஏவுதலினால் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உள்ள இருக்கிற ஆவியானவர் அமைதியா இல்ல. அவன் உள்ளம் கலங்குது. அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. தேவ பிரசன்னத்துல இருக்கிறவன் என்னவோ வித்தியாசமா இருக்கு. மாலுமிட்ட போய் சொல்றான், வேண்டாம் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் நினைக்கிறேன். எப்படி தெரியும்? இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒரு சமாதான குறைவு, என் மனம் சஞ்சலப்படுது, வேண்டாம் நினைக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஏதோ ஒன்றை எனக்கு சொல்ல விரும்புகிறார். சில
சில நேரத்தில் ஆவியானவர் தடைகளை உண்டாக்குவார். தேவ சித்தம் அறிவதின் முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? மனதிலே பெரிய தைரியம் இருக்கும், மனதிலே பெரிய சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் செய்ய நினைக்கிற காரியத்துக்கு எதிராய் ஒரு வசனம் நினைவுக்கு வருமானால் அந்த வேலையை நிறுத்துங்கள். நீங்கள் செய்ய நினைக்கிற காரியத்திற்கு எதிராய் நீங்கள் கேட்ட ஒரு பிரசங்கத்தின் தொனி உங்க காதல் ஞாபகம் வந்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி பேசினது, போன வாரத்துக்கு மேல பேசினது, மறந்து கிடந்த ஒரு வார்த்தை திடீர்னு எனக்கு நினைவுக்கு வருமானால் மீறாதிருங்கள். அது தேவன் தரும் ஏவுதல். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் உங்களை வஞ்சிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ள இருக்கிற சத்தம் மெல்லிய சத்தம், ஆனா பக்கத்துல இருந்து பேசுற மனுஷன், வாப்பா நீ வேற, நான் எத்தனை தடவை இந்த டிராவல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, கப்பல் இது என்ன இன்னைக்கு நேத்து ஓட்டுற நினைச்சியா, 30 வருஷம் அனுபவம் அப்படின்னு சொல்லுவான். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலை வஞ்சிக்குது. நான் இதை பத்தி பேசின இந்த அதிகாரத்தை நிறைய பேசலாம். கவனிங்க 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும், ஏன் தெரியுமா, இவர் யாரு, பாஸ்டருங்க, இவர் ஏவுதல தான் சொல்லுவாரு. இவங்க யாரு, படிச்சவன், மாலுமி, கப்பலை பத்தி தெரிஞ்சவன், பல முறை டிராவல் பண்ணவன், அனுபவம் மிக்கவன், இவனுக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவங்கள நம்பலாம். நம்பினதினால் நடந்தது என்ன பின்னாடி காட்ட போறேன். நல்ல கவனிங்க. 13ஆம் வசனம் படிங்க. இப்போ மனித ஆலோசனை என்ன தெரியுமா, போலாம் அதெல்லாம் செய்ய, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி 13ஆம் வசனம் படிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் நினைத்தது கைகூடினது என்று எண்ணி கிளம்பிட்டாங்க. கவனிங்க. கப்பல் ஏறுறாங்க, புது டிராவல். ஆண்டவர் ஒரு தடைய போடுறார். எப்படி தடுக்கிறாரு? கப்பலை உடைக்க மாட்டார். நம்ம நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றது, பாவத்துல விழுந்து சில வாலிபர் கூட்டத்துல தம்பிமார், அண்ணே ஆண்டவருக்கு தெரியும்லானே நான் பாவம் செய்வேன்னு, என்னை அவர் இழுத்து இருக்கலாம்லானே, என் கையை உடைச்சிருக்கலாம்லானே, கர்த்தருக்கு தெரியுங்களா இந்த காதல் தோல்வியில முடியும்னு, நான் காதலிக்கும் போதே குறுக்க ஏம்னே வரல, வந்தாரு குறுக்க என்ன பைக்லயே வருவாரு, ஸ்டாப் காட்டிக்கிட்டு பாஸ்டர் மூலம் எச்சரிப்பு தந்திருப்பாரு. உன் உள்ளத்துல இருக்கிற ஆவியானவர் உன்கிட்ட பேசி இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஏவி இருப்பார்ல. இங்க கப்பலை தொடங்கும் போது உள்ள ஏவுதல். பவுல் கூப்பிட்டு சொல்றான், வேணான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? என் மனசுல ஆவியானவர் ஏதோ ஒரு தடைய சொல்ற, ஏதோ ஒரு ஏவுதல், எனக்கு என்னன்னு தெரியல. என்னப்பா நீ, என்னன்னு தெரியல. கப்பல் எஜமானி என்ன சொல்லுகிறார்? எங்க அப்படிதாங்க இருக்கும். இந்த சீசன்ல அதெல்லாம் போயிடலாம், நாங்க போன வருஷம் போயிருக்கிறோம். சரி, மாலுமி என்ன சொல்றார்? நான் ரெடியா இருக்கிறேன், எங்க ஆட்கள்லாம் ரெடி, அழகா போயிடலாம். சரி, சூழ்நிலையை பாக்குறாங்க. கப்பலுக்கு வெளியே வந்து காற்றே இல்ல, மேகமே இல்ல, தென்றல் மெதுவா அடிக்குது. வாவ், வாட் a சீசன். என்ன அழகான காற்று. கைகூடி வருதான். சொல்லுங்க, என்ன வருதான்? கைகூடி வருகிறது என்று எண்ணி புறப்பட்டார்கள். 14ஆம் வசனத்தை சேர்ந்து படிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று. 15ஆம் வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக முடியாதபடியால் காற்றின் போக்கிலே, நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க, உயிர் மட்டும் கிடைத்தது. அதற்கும் காரணம் பவுல். ஒண்ணுமே கிடைக்கல, கப்பல் மூழ்கியாச்சு. பலகையா சிக்கி சின்ன பின்னமா உடைஞ்சிட்டு, கப்பலில் இருந்த கோதுமை முதல் அத்தனை தளவாடங்களும் கருவிகளும் கடல்ல போட்டாச்சு. கிடைத்தது என்ன தெரியுமா? உயிர். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும்? தேவன் ஏவுதலை கொடுத்தார், வேண்டாம். ஆனா காரியம் கை கூடுச்சு. பணம் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆலோசனை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, வழி திறக்கிற மாதிரி இருந்துச்சு, அட்மிஷன் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, தொழில் செழிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னது ஏவுதல் ஒரு மாதிரி இருந்தாலும் அமைதியா இருக்கு. நீங்க உங்க மனசாட்சி அப்படி நிறுத்திட முடியும் தெரியுமா? ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சத்தமா பேசுறாங்க, உள்ள இருக்கிறவர் மெல்லமா பேசுகிறவர், அவர் மென்மையாய் சொல்லுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன்னை கட்டாயப்படுத்துகிற தேவன். உனக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார் பிரதர், நீ விரும்பினதை செய்யலாம். ஆனா உன் மேல இருக்கிற அக்கறையினால மனசுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம். 2 நாளா 3 நாளா யாராகிலும் அப்படி வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஏதோ ஒன்றை தடுக்க விரும்புகிறார். Don't take another step. அடுத்த அடி எடுத்து வச்சிடக்கூடாது, அங்கே நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த சத்தத்தை கன்ஃபார்ம் பண்ண பார்க்கணும். என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புறீங்க?
ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. பாஸ்டருக்கு போன் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க, நிதானிங்க, விசாரிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி மனசுல ஒண்ணு சரியா வரலன்னா 4 பேர்ட்ட விசாரிங்க, தேவன்கிட்ட விசாரிங்க, நல்ல மனிதர்கிட்ட விசாரிங்க, பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து ஆலோசனை கேளுங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்றை வாங்குவதா இருந்தாலும், ஒன்றை விற்பதா இருந்தாலும், ஒன்றை மாற்றி அமைப்பதா இருந்தாலும், ஒரு புதிய முடிவு எடுப்பதா இருந்தாலும், திருமணமா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஆமென், கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அடுத்த அடி எடுப்பதற்கு முன்பு ஏவுதலுக்கு செவி கொடுங்கள். ஆமென் சொல்லிருங்க. மூன்றாவதாய் தேவன் எப்படி தடுக்கிறார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம். வசனத்தை நான் சொல்ல போவதில்லை. 14ஆம் அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும். அங்கே சிம்சோனின் கதை இருக்கிறது. நல்ல ஒரு தேவ மனிதன், தேவனாலேயே பிறந்தவன், தேவனாலேயே பெயர் சூட்டப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கதை உங்களுக்கு தெரியும். நேரம் முடிந்து விட்டதால் வேகமா சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, தேவன் எப்படி தடுக்கிறார்? எதிர்மாறானவைகளால் தடுக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன். 1, எச்சரித்து தடுக்கிறார். 2, ஏவுதலினால் தடுக்கிறார். 3, எதிர்மாறானவைகளால் தடுக்கிறார். பாப்போமா? கவனி. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு அழகான பெண்ணை கண்டு திரும்பி வந்து அம்மா அப்பாட்ட சொல்றான், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அவங்க சொல்லி பாக்குறாங்க, ஏய் நம்ம ஆவிக்குரியவங்க, விருத்த சேதனம் உள்ளவங்க, அந்த பொண்ணு ஆவிக்குரிய பிள்ளை இல்ல, வேண்டாம். நம்ம ஜனத்துல, நம்ம சபையில ஆவிக்குரியவங்க பெண்கள் இருக்கிறார்கள். இல்லை, என் கண்ணுக்கு பிரியமானவள் தான் எனக்கு வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுது. நான் வசனம் வாசிக்க விரும்பல, நேரா சொல்றேன். கவனிங்களேன். உடனே அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்துல தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். கவனி. இப்போ ஆண்டி வேலை இருக்கிறாங்க. அக்கறை உள்ள ஆண்டவர் தடுப்பாரா? ஆமென் சொல்லுங்க. அக்கறை உள்ள ஆண்டவர் தடுப்பாரா? அவருக்கு பிரியமில்லாத திருமணம்னா தடுப்பாரா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பிரியமில்லாத கல்வியை தடுப்பாரா? அவருக்கு பிரியமில்லாத உறவை தடுப்பாரா? அவருக்கு பிரியமில்லாத பிரயாணம் தடுப்பாரா? அவருக்கு பிரியமில்லாத ஊழியத்தை தடுப்பாரா? நல்லதா தெரிஞ்சா கூட அவர் தடுப்பார். இப்ப அவர் தடுக்கணும். எப்படி தடுக்கிறார் தெரியுமா? கவனிக்கணும். எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்பா அம்மா மூலம் கேட்கல. ஏற்கனவே ஆவியானவர் அவன்கிட்ட பேசி இருப்பார், செவி கொடுக்கல. இப்ப 3வது பாயிண்ட் எடுக்கிறார். எதிர்மாறானது நடக்கிறது. நம்பர் 1, போகிற வழியில ஒரு சிங்கம் வருகிறது. என்ன வந்ததா? கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சிங்கம் என்றால் யாரை குறிக்கும்? சத்தமா சொல்லுங்க. சிங்கம்ங்கிறது யாரை குறிக்கும்? கெர்ச்சிக்கிற பால சிங்கம் யாரை குறிக்கும்? சத்துருவை குறிக்கும், இல்லையா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். கெர்ச்சிக்கிற சிங்கம் என்பது சத்துருவுக்கு அடையாளம். நல்ல கவனிங்க. எதிர்மாறான ஒன்று நடக்கிறது. சாதகமா இல்ல. மொத அடியே எதிர்த்து நிற்கிற சிங்கங்கள். எதிர்மாறானவைகள் உங்க பாதையில் நடக்கிற போது கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அடுத்தடுத்து நான் சொல்ல விரும்பல. அடுத்தடுத்து தோல்வி, அடுத்தடுத்து பிரச்சனை. கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்காங்க. 7 நாள் விருந்து கொண்டாடணும். 7 நாள் விருந்துல திடீர்னு இவன் மனசுல ஒரு கவிதை, மன்னிக்கணும், ஒரு விடுகதை வருது. விடுகதையை போட்டா அது பிரச்சனையா மாறுது. கொஞ்சம் பேரை கொல்ல வேண்டிய ஆகுது, வீட்டையே எரிக்க வேண்டிய ஆகுது. கர்த்தாவே, பெரிய பிரச்சனை. அடுத்தடுத்து தோல்வி, அடுத்தடுத்து பிரச்சனை, அடுத்தடுத்து வழக்கு, அடுத்தடுத்து தடை, அடுத்தடுத்து விபத்து. நின்று கவனி. தேவன் தடுக்க விரும்புகிறார். விளங்கணும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். தொடர்கிற பலவீனம், தொடர்கிற வாக்குவாதம், தொடர்கிற பலவீன பிரச்சனைகள், தொடர்கிற போராட்டங்கள், எதை எடுத்தாலும் வாய்க்கவில்லை. தேவன் ஏதோ ஒன்றை தடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
சிம்சோன் வாழ்க்கையில் அவர் எடைபட்டுட்டே இருக்கிறார். சிங்கத்தை அனுப்புறார், கேட்கல. வாக்குவாதத்தை அனுப்புறார், கேட்கல. கொலைகள் நடக்கிறது, கேட்கல. வன்முறை, கேட்கல. அடுத்து கவனிங்க, ஒரு வீட்டையே, இந்த மனைவியே, அவன் தகப்பனையே தீயிட்டு கொளுத்துகிற ஒரு பெரிய கொடூரம் நடக்குது, கேட்கல. அடுத்தடுத்து மீண்டும் 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 பாவம். எப்ப கேட்டான் தெரியுமா? மண்டைய மொட்டை அடிச்சு 2 கண்ணையும் பிடுங்கி சங்கிலிய கட்டி மாவரைக்க வைக்கிற போதுதான் தெரிய வந்தது. என்னை அப்போதே அவர் தடுத்தார் ஐயா. எனக்குள் இருந்து ஏவினாரே, கேட்கலையே. என் போதகரை கொண்டு என்னை எச்சரித்தாரே, கேட்கலையே. எதிர்மாறாதவைகள் வழக்க வரிசையா நடக்கும் போது நான் கேட்கலையே. இப்போ கண்கள் பிடுங்கப்பட்டு நிக்கிறனே. இப்ப கேப்பியா? இப்ப கேப்பியா? இப்ப கேப்பியா? சிம்சோன் சொன்னா, இப்ப கேட்பேன் ஆண்டவரே. ஒரு விசை என்னை நினைத்தருளும். கர்த்தர் பலப்படுத்திய போது 3000 பேரோடு அவன் முடிவும் வந்தது. யாரோ சிலரோடு தேவாவியானவர் போராடுகிறார். ஏன் உன் வாழ்க்கையில எதிர்மாறானது நடக்குன்னு உனக்கு தெரியலையா? ஏன் எடுத்ததெல்லாம் வாய்க்கல உனக்கு தெரியலையா? ஏன் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உனக்கு தெரியலையா? ஏன் சிங்கங்கள் உனக்கு எதிர்ப்படுகிறது உனக்கு தெரியலையா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சிங்கங்கள் எதிர்க்க முடியுமோ? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராய் வாக்குவாதங்கள் நிற்க முடியுமோ? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்க முடியுமோ? உனக்கு எதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதல்லவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் வாக்குத்தத்தம். சத்தமாதான் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்பதல்லவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கான வாக்குத்தத்தம். நீ இரட்சகனாய் பிறந்தவன், இரட்சகனுக்கு இத்தனை சோதனைகள் என்றால் நின்று கவனி. தேவன் தடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அடைத்ததை திறக்க முயற்சிப்பது ஆபத்தானது. ஆமென். பக்கத்துல படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அடைத்ததை திறக்க முயற்சிப்பது ஆபத்தானது. ஒரு காரியத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியலனா துணிகரப்படாதீங்க. ஒரு காரியத்துல தேவன் துக்கப்படுவது உங்களுக்கு தெரியும் என்றால் துணிகரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தேவன் வைத்த தடையை தாண்டி செய்வது ஒரு நாளும் நன்மையாய் இராது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவ சத்தம் கேட்கிறது? தேவன் தடுக்கிறவரும் கூட. அவசியமான தடை. தடையெல்லாம் உடைக்கப்பட வேண்டியதல்ல, தடையெல்லாம் நம்மை திருப்புவதற்கானது. ஆவியானவனுக்கு சபைக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வைத்த தடைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? ஆசீர்வாதமான தாமதங்கள், அதை அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அவசியமான தடைகள்